வெல்கம் டு மை சேனல் டிஎக்ஸ் மொபைல் சர்வீஸ். இன்னைக்கு OnePlus நாடு CE5G மொபைல் சர்வீஸ்க்கு வந்திருக்கு. இது எல்இடி டிஸ்பிளே மாற்ற கொடுத்துருக்காங்க. பழைய டிஸ்பிளே வருது, அந்த லிக்யூட ஃபார்ம் ஆகி லைட்டாக லேசாக பிளாங்க் மணி வந்துடும். அதனால இந்த கம்ப்ளைண்ட் மாற்ற சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, மாடல் முதல்ல பேக் டோரை ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். ஹீட் பண்ணி தான் எடுக்க முடியும். பேக் டோரை ஓப்பன் பண்ணி எப்படி டிஸ்பிளே மாற்றுறதுன்றதை இன்னைக்கு பார்ப்போம். 2ல இருந்து ஒரு 5 நிமிஷம் ஹீட் ஆனால் போதும், அதோட எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். ஸ்க்ரூஸ் எல்லாம் இப்போ ரிமூவ் பண்ணணும். எல்இடினாலும் எல்லா பக்கமும் ரிமூவ் பண்ணிடுங்க, ஏன்னா கீழே தான் வரும் டிஸ்பிளே கனெக்டர். ஓகே, எல்லா ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணியாச்சு. நான் ஓப்பன் பண்ணி இதை மட்டும் எடுத்துட வேண்டியதுதான். பேக் பேனல் மட்டும் கழட்டிடுவோம். சென்டர் வர்ற பேனலையும் கழட்டி எடுத்துக்கிடுவோம். மாடலுக்கு டிஸ்பிளே வர்ற இடம் கீழே வரும். இதை ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே ஹீட் பண்ணி எடுத்துட்டு டச் டிஸ்பிளே செக் பண்ணி வச்சுக்கிடுவோம். டிஸ்பிளேவா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே டிஸ்பிளேவா பொறுமையாக எடுத்துக்கிடுவோம். ஓகே, நான் டிஸ்பிளே செக் பண்ணி ஃபிட் பண்ணி செக் பண்ணிட வேண்டியதான். புது டிஸ்பிளே இப்போ மாற்ற போகிறோம். ஃபுல் க்ளீன் பண்ணியாச்சு. ஃப்ரேம் எல்லாம் அப்படியே பேஸ்ட்டை போட்டுற வேண்டியதான். பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு டிஸ்பிளே மாட்டிடுவோம். பேஸ்ட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. டிஸ்பிளேலையும் லைட்டாக பேஸ்ட் அப்ளை பண்ணிடுவோம். இதுலையும் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லும் டிஸ்பிளேல போடலாம், ஆனால் அந்த அளவுக்கு தேவையில்லை. நான் ஏற்கனவே ஃப்ரேம் ஃபுல்லும் நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டனால 4 சைடு எட்ஜஸ் மட்டும் போட்டுக்குங்க. சென்சார் விட்டுருங்க, சென்சார் அப்ளை பண்ணிட வேண்டாம். இது சென்சாருக்கு வர்றது அதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஃபிங்கருக்கு வர்றதை அதை ரிமூவ் பண்ணிடுங்க. நல்லா கீழே ஃபிட் பண்ணிடுங்க. நல்லா ஃப்ரேம்குள்ளே உட்காருதான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணிடுங்க. அடுத்து மேலே ஓகே, நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக சுற்றி எல்லா பக்கமும் ஓகே.
டிஸ்பிளேவோட லைனை ஃபிட் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளே கனெக்டரை ஃபிட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி செக் பண்ணிடுவோம். இந்த ஃப்ரேமில் எக்ஸ்ட்ரா அந்த க்ளூ எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேக் பேனல் நல்லா ஃபிட்டிங் ஆகும். ஓகே, நல்லா க்ளீன் பண்ணியாச்சு மொபைலோட. ஓகே, நான் ஃபிட் பண்ணியாச்சு. நான் ஸ்க்ரூவை போட்டு பேக் டோரை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஓகே, ஸ்க்ரூ எல்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நல்லா டைட் வச்சுக்கணும். இந்த பேக் டோரை பேஸ்ட் பண்ணி ஃபிட் பண்ணிட வேண்டியதான். அதில் பேஸ்ட் எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. பேக் டோரை ஃபிட் பண்ணிடுங்க. சிம் ட்ரைவை இன்சர்ட் பண்ணிடுங்க. தேவைப்பட்டால் ரப்பர் பேண்டை போட்டு சுற்றி லாக் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஃபிட்டிங் ஆகுன்றதுக்காண்டி. ஓகே வியூவர்ஸ், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் DX மொபைல் சர்வீஸ்.